அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரையிலும் அம்மோன் புத்திரருக்கு எதிரான எரேமியாவின் வார்த்தைகள் அடங்கியிருக்கின்றன. இதற்கு முந்தின அதிகாரத்திலே லோத்துவினுடைய ஒரு சந்ததியாகிய மோவாபியரை குறித்து, அவர்களுடைய பாவங்களை குறித்து, அவர்களுடைய பட்டணத்தின் சிறப்பை குறித்து, அதற்கு பின்பாக அது சோதம் கொமராவை போல அழிக்கப்பட்டதை குறித்து நேற்றைய தினத்தில் கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு லோத்துவினுடைய இன்னொரு மகளினுடைய சந்ததியாகிய அம்மோன் புத்திரரை ஆண்டவர் தண்டிக்கிறதான தீர்க்க தரிசனங்களை இந்த பகுதியிலே காண்கிறோம். என்ன காரணத்துக்காக தண்டிக்கிறார்? 1ஆம் வசனத்திலே அம்மோன் புத்திரரை குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலுக்கு குமாரர் இல்லையோ, அவனுக்கு சுதந்திரவாளி இல்லையோ, அவர்கள் ராஜா காத் தேசத்தை சுதந்திரித்து கொண்டு அதன் ஜனம் இவன் பட்டணங்களில் குடியிருப்பானேன் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறார். ரூபன் காத் இருந்த கோத்திரங்கள் வட இஸ்ரவேலை சார்ந்தவர்கள். இவர்கள் சிறைப்பட்டு போன பின்பு இந்த இடங்களெல்லாம், நிலப்பகுதிகளெல்லாம் காலியாக இருந்தபடினால அவங்க திரும்பியே வரமாட்டாங்க போல நீ நினைச்சு அம்மோனியர்கள் அவைகளை எல்லாவற்றையும் ஆக்கிரமித்து கொண்டார்கள். 4ஆம் வசனத்தில் அவர்கள் தங்களுடைய செல்வத்தை நம்பியதோடு கூட தங்கள் பள்ளத்தாக்குகளை பற்றியும் அவர்கள் பெருமை கொண்டவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். ரூத் காத் மக்களின் இடங்களை எடுத்துக்கொண்டார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் அவர்களுக்குள்ளாக காணப்பட்டபடினால அம்மோன் புத்திரரின் பட்டணமாகிய ரப்பாவிலே யுத்தத்தின் ஆர்ப்பரிப்பை கேட்க பண்ணுவேன் என்று சொல்லி, அது பாழான மண்மேடாகும், அதற்கு அடுத்த ஊர்களும் அக்கினியினால சுட்டரிக்கப்படும். ஆனால் இஸ்ரவேல் தன் தேசத்தை சுதந்திரித்து கொண்டவர்களின் தேசத்தை சுதந்திரித்து கொள்ளும். எஸ்போனே அலறு ஆயி பாழாக்கப்பட்டது. ரப்பாவின் குமாரத்திகளை ஓலமிடுங்கள், இரட்டை உடுத்தி கொண்டு புலம்பி வேலிகளில் சுற்றி திரியுங்கள். அவர்கள் ராஜா அதன் ஆசாரியர்களோடும் பிரபுக்களோடும் கூட சிறைப்பட்டு போவான் என்று சொல்லி அந்த மக்களினுடைய சிறைப்பட்டு போதலையும், ஆனால் 6ஆம் வசனத்தில் அதன் பின்பு அம்மோன் புத்திரருடைய சிறையிருப்பை திருப்புவேன் அம்மோன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். இந்த அம்மோன் அரசன் எரேமியா நூலிலேயே அந்த பாலிஸ் என்கிற ராஜா நேபுகாத் நேச்சாரினால யூதாவிலே கவர்னராக ஆளுநராக நியமிக்கப்பட்ட அந்த கெதலியாவை கொலை செய்வதற்கு இஸ்மவேலை தூண்டிவிட்டவனாகவும் கூட காணப்பட்டான். இப்படிப்பட்ட காரியங்களின் நிமித்தமாக அடுத்தவனுடைய இடங்களின் மேல ஆசை கொண்டு அதை முற்றிலுமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நினைக்கும் பொழுது, யார் இதை தட்டி கேட்க போறா என்று சொல்லி நினைக்கிற தேசத்துக்கு விரோதமாக ஆண்டவர் தன்னுடைய நியாய தீர்ப்பை வழங்குவார் என்கிறதை இந்த எரேமியா தன்னுடைய தீர்க்க தரிசனத்திலே அம்மோன் புத்திரருக்கு எதிராக தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். இன்றைக்கும் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் அடுத்த இடங்களின் மேல்தான் அதிக ஆசை உடையவர்களாக காணப்படுகிறோம். திருட்டு மாங்கா தித்திக்கும் என்று சொன்னது போல, ஒரு நிலத்தை அளப்பதற்கு நம்முடைய இடத்தையோ அல்லது பக்கத்து இடத்தையோ அளப்பதற்காக அதிகாரிகள் வந்தார்கள் என்று சொன்னால், நாமும் அதிலே மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக நின்று கொண்டு ஒரு அடி அந்த பக்கமோ இந்த பக்கமோ சென்று விடாதபடி ஜாக்கிரதையாக இருப்போம். ஆனால் சிலர் எப்படியாவது எல்லைக்குரிய மாற்றிடணும்னு சொல்லி அளந்து முடிச்ச பிறகு நைட்டு கொண்டு போய் வேற கல்லை பிடுங்கிட்டு நட்டு வேற கல்லை நட்டிட்டு போகிற காரியங்கள் எல்லாம் நாம் வாழ்கிற உலகத்தில் காணப்படுது. இன்றைக்கு அடுத்தவங்க இடத்துல ஒரு அடி நிலம் கூட கிடச்சிச்சுன்னா மிகுந்த ஒரு சந்தோஷம், ஆக்கிரமிப்பை எப்படியாவது ஏற்படுத்துகிறவர்களாக காணப்படுகிற ஜனங்களைத்தான் நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு கவர்மெண்ட் இடமே காலியாக கிடந்துச்சுன்னு சொன்னால் அதை புறம்போக்கு இடம் என்று சொல்லி அதை எடுத்துக்கொள்ளுகிறார்கள். பின்பாக ஒரு ரோடு போட வேண்டும் என்று சொன்னால் அது கவர்மெண்ட் தன்னுடைய திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அவர்களை காலி செய்து அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடத்தை கொடுத்தாதான் இங்கிருந்தே போகிறாங்க. அப்படிதான் இன்றைக்கு ஜனங்கள் எப்படியாகிலும் தாங்கள் சம்பாதித்து தாங்கள் தங்களுடைய சொந்த காசிலே
அதற்கு ஏற்ற சரியான அளவுள்ள இடத்தை வாங்கணும்னு நினைக்கிறதில்ல. எப்படியாயும் அடுத்தவன் இடத்துல கொஞ்சம் கிடைச்சிட்டா போதும் அப்படின்னு நினைக்கிற எண்ணம் உடையவர்களாக, பெருமை உடையவர்களாக காணப்பட்டார்கள் என்று சொன்னால், ஒருவேளை யாருமே என்னை தட்டி கேட்க முடியாது, நான் கொஞ்சம் சண்டியராக இருக்கிறேன், எனக்கு எல்லாம் நிறைய பணபலம், படைபலம், ஆள்பலம், பேக்ரவுண்ட்லாம் இருக்குன்னு சொன்னால், மேலே இருந்து பார்க்கிற 2 கண்கள் இருக்கிறது என்பதைத்தான் எரேமியா இங்கே அம்மோன் புத்திரருக்கு சொல்லி கொடுக்கிறார். எப்பா, இஸ்ரவேலுக்கு குமாரர் இல்லையா? அவன் இடத்த நீ எடுத்துக்கொண்டியே, அவனை நான் திரும்ப கொண்டு வந்து குடியேற்றி வைக்கணுமே. அவனுக்கு சுதந்திரவாளி இல்லையோ, ஏன் நீ அவர்களுடைய இடத்த நீ எடுத்துக்கொள்ளுகிறாய் என்று சொல்லி ஆண்டவர் அதை நிமித்தமாக உன்னுடைய தேசத்துக்கு மிகப்பெரிய ஒரு அழிவு வருகிறது என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். இதோ உன் சுற்றுப்புறத்தார் எல்லாராலும் உன்மேல் திகிலை வரப்பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் அவரவர் தம் தம் முன்னிருக்கும் வழியே ஓட துரத்தப்படுவீர்கள். வலசை வாங்கி ஓடுகிறவர்களை சேர்ப்பார் ஒருவரும் இல்லை என்று சொல்லி அவர்கள் இடத்திற்கு இந்த போரின் நிமித்தமாக நான் துரத்தி விட்டு விடுவேன், ஆக்கிரமிப்புகளை நான் அகற்றி விடுவேன் என்று சொல்லி எரேமியாவின் மூலமாக அம்மோன் புத்திரருக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். அப்படி முழுவதும் துரத்தி விடாதபடிக்கு அதற்கு பின்பு அம்மோன் புத்திரருடைய சிறையிருப்பை திருப்பன். இது மேசியாவினுடைய வருகையில், அந்த 2ஆம் வருகையில் 1000 வருட அரசாட்சியின் போது அம்மோன் புத்திரருடைய சிறையிருப்பையும் நான் திருப்புவேன் என்று சொல்லி அந்த தேசத்தின் மேலே ஒரு நேசம் வைத்து இந்த வார்த்தையை சொல்லி அவர் முடிக்கிறதை பார்க்கிறோம். பாவங்கள் செய்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக தேவனுடைய கரத்திலிருந்து நாம் தண்டனையை பெற்றுக்கொள்ளுவோம். அதற்கேற்ற மன்னிப்புகளை நாம் பெரும்படியாக ஆண்டவரிடத்தில் நம்மை தாழ்த்தினோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் ரட்சிப்பை கண்டடைய முடியும். எப்படி சகேயு என்று சொல்லக்கூடிய ஒரு ஆயத்துறையில் உட்கார்ந்திருக்கக்கூடிய ஒரு டாக்ஸ் கலெக்டர், அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்கிற ஆசை உடையவனாக ஒரு அத்திமரத்தை கண்டு அவன் குள்ளனாய் இருந்தபடினால் அதை ஏறி அவன் அங்கே நின்று பார்க்கும் பொழுது மரத்தின் கீழே இயேசு வந்து அவனை அழைத்து, சகேயுவே, நீ கீழே இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் நான் தங்க வேண்டும் என்று சொன்ன பொழுது ஆண்டவராகிய இயேசுவை அவன் உண்மையாக தரிசித்த மாத்திரத்தில் அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, என்னுடைய ஆஸ்திகளில் நான் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். ஏன் என்று சொன்னால் நான் எல்லாமே ஏழைகளை அடித்து பிடிச்சி நான் சம்பாதித்த காசு தான். நான் எவனிடத்திலேயாகிலும் நான் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் எல்லாமே அநியாயமாய் வாங்கின காரியங்களும் இருக்கிறது, அதை நாளத்தனையாக நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை சரியாக தரிசித்த மாத்திரத்தில் அவனுக்குள்ளாக ஒரு மிகப்பெரிய ஒரு மனம் திரும்புதல் வந்த பொழுது ஆண்டவராகிய இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமின் குமாரனாயிருக்கிறானே என்று சொல்லி ஆண்டவர் அங்கே ஒரு ரட்சிப்பை அங்கே கூறுகிறதை அவனுக்கு அறிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆக்கிரமிப்புகள், அடுத்தவர்களுடைய சொத்துக்களின் மேலே ஆசை, அடுத்தவருடைய பொருட்களின் மேலே ஆசை, இவைகளையெல்லாம் எனக்கு வேணும்னு அனுபவிச்சா நிச்சயமாக நம்ம மேலே ஒரு நியாய தீர்ப்பு வரும். மனம் திருப்பி கொடுத்துட்டோன்னு சொன்னால் தேவனுடைய ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஜாக்கிரதை உள்ள வாழ்க்கை வாழ்கிறதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா, ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா, உம்மை நான் அறிந்து உறவாட உம் பாதம் ஓடி வந்தேன், நான் உம் பாதம் ஓடி வந்தேன்.